வணக்கங்க. இந்த ட்ரேடிங்க்குள்ள என் வாழ்க்கையில நான் தோத்துட்டணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, வாங்க என்ன நடந்துச்சுங்கிறத நான் தெளிவா சொல்றேன். 2023ல தான் நான் காலேஜ் முடிச்சேன். ஓகேவா? 2024ல என் கையில நல்ல ஒரு ஆஃபர் லெட்டர் வச்சிருந்தேன்னே சொல்லலாம். ஆனா நான் எனக்கு காலேஜ் டைம்லயே ட்ரேடிங் பண்ணணும்னு எனக்கு கொஞ்சம் ஆசை. பட் ஆனா என்கிட்ட காசு சுத்தமா கிடையாது. என்ன பண்ணேன் அப்படின்னா, அங்க இங்கன்னு கடன் வாங்கி தான் ட்ரேடிங் ஆரம்பிச்சேன். எனக்கு ட்ரேடிங் நல்லாவே போச்சு. எல்லாரும் 1 மாசம் 2 மாசத்துல ட்ரேடிங் விட்டு ஓடிருவாங்க. நான் ப்ராப்பரா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ட ஃபாலோ பண்ணேன். எனக்கு ட்ரேடிங் சூப்பரா போச்சு. 2023ல ட்ரேடிங்க்குள்ள வந்தேன். 24 நல்லா போச்சு. 25மே நல்லா தான் போச்சு. எனக்கு 2 இதுலயுமே பிரச்சனை இல்ல. சூப்பரா போச்சு ட்ரேடிங். நல்லாவே சம்பாரிச்சேன். கிட்டத்தட்ட நான் எவ்வளோல ஆரம்பிச்சேன்னா, வெறும் ரூ. 5,000 வச்சு தான் ட்ரேடிங் ஆரம்பிச்சேன். ஓகேவா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆயி என் ஃப்ரெண்டு மூலியமா நெறைய பேர் எனக்கு நெட்வொர்க்கிங்கா கிடைச்சாங்க. ஓகே. அவங்களலாம் நான் யூஸ் பண்ணி என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட கேபிட்டல நான் இன்கிரீஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ரூ. 5,000ல ஆரம்பிச்ச நானு, கிட்டத்தட்ட ஒரு 2,50,000 3,50,000 பக்கமா கேபிட்டல இன்கிரீஸ் பண்ணேன். அத வச்சு லாஸ் பண்ணிட்டியா ப்ரோ அப்படின்னு கேட்டா இல்ல. அத வச்சு இன்னுமே க்ரோ பண்ண ஆரம்பிச்சேன். என் கேபிட்டலையும் சேர்த்து. ஓகேவா? என்ன பண்ணேன் ப்ரோ அப்படின்னா, நான் பண்ண ஒரே தப்பு என்னன்னா, தேவையில்லாம எனக்கு இந்தியன் மார்க்கெட் மட்டும் தான் தெரியும். தேவையில்லாம கிரிப்டோக்குள்ள போனதுதான். ஓகே. அதுதான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டதே இந்த கிரிப்டோ ட்ரேடிங் தான். ஓகேவா? அந்த பைனான்ஸ்னு ஒரு ஆப்குள்ள ஏன்டா என்ட்ரி ஆனேன், ஏன்டா லாகின் பண்ணேன் அப்படிங்கிறது தான் எனக்கு இன்னமும் அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்றது, என் மேலேயே எனக்கு கோவம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஆயிப்போச்சு. என்னன்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த 5,000 வச்சு ஆரம்பிச்சுன்னு சொன்னல, மார்க்கெட் நல்லா தான் போச்சு. அப்பப்போ எனக்கு லாஸ் வரும். இருந்தாலும் அழகா ரெக்கவரி பண்ணுவேன். மைண்ட் செட்டை நான் ப்ராப்பராக பில்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஓகேவா? நல்லா தான் போச்சு. அந்த 3,00,000 கேபிட்டல் வச்சு பண்ணேன்னு சொன்னல, அந்த 3,00,000 கேபிட்டல கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3,00,000 கேபிட்டலா மாதம் அதுலேருந்து 10% மேலே எடுத்துருவேன். ஷேரிங் அப்படி இப்படின்னு போனாலும் எனக்கு அந்த 3,00,000லேருந்து மாதம் 20,000 மேலே தான் எனக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஓகேவா? நல்லா தான் போச்சு. ஸ்மூத்தாக தான் லைஃப் போச்சு. மாதத்துக்கே நான் 5 ட்ரேடு 6 ட்ரேடு அந்த மாதிரி தான் எடுப்பேன். ரொம்பவும் போட்டு டெய்லியெல்லாம் ட்ரேட் எடுக்க மாட்டேன். நீட்டாக செட்டப் இருந்துச்சுன்னா ட்ரேட் எடுப்பேன். இல்லை அப்படின்னா விட்டுருவேன். ஓகேவா? 5 ட்ரேடு 6 ட்ரேட்னாலும் மினிமமாக எனக்கு 4 ட்ரேடு என்னோட டிபியை ரீச் பண்ணும். ஓகேவா? டார்கெட்டை ரீச் பண்ணும். 1 இல்லை 2 ட்ரேடு தான் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். நல்லா தான் போச்சு. லைஃப்பும் சரி, ட்ரேடிங்கும் சரி. அதை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணேன். எனக்கு கார் வாங்கணும்னு ஆசை. பட் நான் பண்ண ப்ராஃபிட்லேருந்து செகண்ட் ஹேண்டாக ஒரு போலோ கார் எடுத்தேன். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 2,40,000 போலோ கார் எடுத்தேன். நல்லாவே போச்சு. என் கேபிட்டலுமே நான் இன்க்ரீஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட 9 லட்சம் என்னோட கேபிட்டல். இன்னும் 1 லட்ச ரூபா சேர்த்தா 10 லட்சம் ரூபா. ஓகேவா? இந்தியன் மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்பயுமே ரெக்கவரி பண்ணிடுவேன் நம்பிக்கை இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆரம்பிச்சு எவ்வளோ ஆச்சுன்னா, என்னோட 9 லட்ச ரூபா கேபிட்டல் 6 லட்சம் ரூபாயே மாறிச்சு. அப்போதான் என்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேய் கிரிப்டோ ட்ரை பண்ணி பாரு, கிரிப்டோ உனக்கு ஈஸியாக இருக்கும், இன்னமும் நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியும், அதில் லெவரேஜ்லாம் இருக்குடா அப்படி இப்படின்னு சொல்லி என் மண்டையை கழுவிட்டாங்க. ஓகேவா? ஓகே, அப்பயே நம்ம கிரிப்டோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ தான் கிரிப்டோக்குள்ளே போனேன். போன 2 மாசத்துல என்கிட்ட இருந்த 6 லட்ச ரூபா கிட்டத்தட்ட 11 லட்ச ரூபா பக்கமா மாறிடுச்சு. எனக்கெல்லாம் சரியான பரவாயில்ல, இந்தியன் மார்க்கெட்டே இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஹரிசாண்டல் வேர்ல்டு பட்டாசா வேலை செய்யுது அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு சரியான ஹைப்பு. உருப்படியா பண்ண ஒரே விஷயம் என்னன்னா, எங்க ஊர் பக்கத்துல ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்ட் ஒன்று வாங்கி போட்டேன் ரிஜிஸ்டர் பண்ணி. ஓகேவா? உருப்படியான பண்ண விஷயம் அதுதான். அந்த ப்ராஃபிட்ல வேற எதுவுமே நான் பண்ணல. என்னாச்சுன்னா, அந்த நிலம் மட்டும் தான் வாங்கி போட்டேன். அடுத்து என்னாச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 5 லட்ச ரூபாங்கிறது 11 லட்ச ரூபா, அதுலேருந்து ஒரு 12 லட்ச ரூபா பக்கம் ப்ராஃபிட் போச்சு. படப்படன்னு இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? என்னன்னா, நான் இந்த 11 லட்சம் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? இந்த 9 லட்சத்துலேருந்து ப்ராஃபிட்டாக 11 லட்சம் பக்கம் பண்ணேன். அதாவது 6 லட்சத்துல இருந்தா 11 லட்சம் பண்ணேன். அங்கேருந்து திரும்பவும் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணோம்னா நான் லேண்டை வாங்கி போட்டேன். ஓகேவா? என்னாச்சுன்னா, அந்த லேண்ட் வாங்கி போட்டது அதோட விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்தியன் மார்க்கெட் மாதிரி இல்லை, ஒரே நாளில் 2 லட்ச ரூபா 2,50,000 லட்ச ரூபா இந்த மாதிரி லாஸ் ஆகி 4 லட்ச ரூபா தான். ஓகேவா? வெறும் 4 லட்ச ரூபா ஜனவரி மாதம் தான் லாஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். வெறும் 4 லட்ச ரூபா தான் இருக்குது. ஓகேவா? என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் அந்த லேண்ட் வாங்கணும்னு சொன்னேன்ல, முழுசுமே என்னோட இதுலேயே வாங்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக வேற இடத்துல இருந்து கை மாற்றி காசு இது பண்ணதான். ஓகேவா? நான் 2 லட்ச ரூபா வெளியே கொடுத்தாகணும். நான் 2 லட்ச ரூபா 4 லட்சத்தில் 2 லட்ச ரூபா வெளியே கொடுத்தாகணும். 2 லட்ச ரூபாய் வெளியே நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? கடன் அடிச்சிட்டேன். லேண்டு மட்டும் என் கையில் இருக்கு. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இருந்த பணம் எல்லாமே காலியாச்சு. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா,
முடிஞ்சு கம்ப்ளீட்டாக முடிஞ்சுன்னே சொல்லலாம். இப்போ ஓகேவா, இப்போ என்னாச்சு அப்படின்னா, நான் வாங்கினால ஆசாசியாக லேண்டு, அந்த லேண்டையுமே நான் அடமானம் வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நிலைமை யாருக்கா நடக்குமா? ஏன் ப்ரோ அடமானம் வச்சிங்கன்னா, கேபிட்டல் பத்தலை, 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வச்சு ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தோம்னா 1 லட்ச ரூபாயோ 2 லட்ச ரூபாய் வச்சுனாலும் ட்ரேடிங் பண்ண முடியல, பண்ணாலும் லாஸ் தான் வருது. ஸோ என்னோட கேபிட்டல் வந்தால் தான் என் செட்டப்க்கு நான் ட்ரேட் எடுக்க முடியும்னு சொல்லி அடமானம் வச்சு அதையுமே நான் லாஸ் பண்ணிட்டேன். வேலைக்கு போய் 4 வருஷம் ஆகுது. இப்போ ஸ்விக்கி ஓட்டிகிட்டு வந்து தான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாழ்க்கையே போச்சோ அப்படின்னு தோணுது. ஒருவேளை நான் ட்ரைனிங்குள்ளே வரல அப்படின்னா, என் கையில் ஒரு ஆஃபர் லெட்டர் இருந்துச்சுல, அந்த கம்பெனிக்கே வேலைக்கு போயிருந்தேன், என்னன்னா ஒரு 60,000 70,000 சம்பளத்தையாச்சும் நல்ல நிம்மதியாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. வாழ்க்கையை தொலைச்சிட்டணும் அப்படிங்கிறது தான் தோணுது. ட்ரேடிங் பண்ண வேணாம்னு நான் சொல்ல வரல, பண்ணுனா பார்த்து பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த வீடியோவை ஒருத்தர் சோகமாக பேசி அனுப்பிச்சிருந்தாரு. எனக்கு சோகமாக பேச வரல, ஓகேவா. ஆனால் அவர் சொன்ன முழு விளக்கத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தோணுது. திரும்பவும் அதுதான் சொல்கிறேன், ட்ரேடிங்குள்ளே வரீங்களா, பார்த்து வாங்க, பழகிட்டு வாங்க, ஓகேவா. பேப்பர் ட்ரேடிங் அது இதுன்னு நிறையா இருக்குது. இந்த மனுஷன் என்ன சொல்கிறது, அப்படியே உடஞ்சி போய், நம்ம அந்தளவுக்கு உடஞ்சி போய் பேசுனேன்னு தெரியல, உடஞ்சி போய் பேசினாங்க. எனக்கு அது கேட்கும் போதே எனக்கே அப்படியே கண்ணீர் வந்துருச்சு. விடுப்பு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொன்னேன். அந்த நம்பிக்கையில தான் அப்புறம் நானும் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சாரு. லக்கிலி அந்த மனுஷனுக்கு அந்த லேண்ட் இருக்கு, ஓகேவா. அடமானம்